பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையே, எந்தன் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஒரு சில காரியங்களை செய்கிறதற்கு ஒரு சில இடங்கள்ல நமக்கு பலன் இருக்கும். சிலருக்கு அவருடைய அறிவின் பலன் உண்டு, சிலருக்கு பணபலன் உண்டு, சிலருக்கு உறவின் பலம் உண்டு. இந்த உலகத்துல ஒவ்வொரு துறையிலே அவர்களுக்கு இருக்கிறதான அறிவு அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். அது அவருடைய பலனாய் மாறும். சில மக்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யமோ அறிவோ அவருடைய ஆற்றலோ இதில் அவருடைய பலன் அவருடைய தேவ பக்தி, அவருடைய பலன் அவருடைய தேவன். இதோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒன்று ரெண்டு இல்லை, என்னை நம்பி அவர் என்னென்ன வேலை என்கிட்ட கொடுத்தாரோ அதை மற்றவர்களை சார்ந்தல்ல, மற்றவங்க பலத்தல இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொந்து போயிடாது. உன்னை பலப்படுத்துறதுக்கு ஒருவர் இருக்கிறார். உன் பலனை பார்க்காத, உன்னை சுத்திக்கிறவங்க பலனை பார்க்காத, உன் வருமானத்தின் பலனை பார்க்காத. ஐயோ, எனக்கு போதுமானவர்களுக்கு என் வீட்டுக்கார் சம்பளம் கொடுக்கறது இல்லையே, ஐயோ போதுமானவர்களுக்கு என் பிள்ளைங்க சம்பாதிச்சு என் கையில கொடுக்கலையே. நோ நோ நோ. உன் பிள்ளைங்க சம்பாத்தியத்திலையோ இல்லை உன் கணவனாருடைய இல்லை உன் மனைவியுடைய சம்பாத்தியத்தில் உன் குடும்பம் நடத்தப்படல. உன் குடும்பத்தை நடத்தி நிற்கிறவர் உன்னை பலப்படுத்துகிற தேவன். ஆகையால் வேதம் சொல்ற வண்ணமா, அதிகமாய் சேர்த்தவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவு ஒன்றும் இல்லை. குறைவில்லாமல் நடத்துகிற கண்மலை நீ நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகையால் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் நடத்துவார், அவரே உங்களை பலப்படுத்துவார். கண்களை முடிந்தவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமையடையட்டும். பலவீனமான எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு. எங்கள் மனதின் பலனை தொலைக்கிற நேரம், எங்களுடைய பொருளாதார பலனை தொலைக்கிற நேரங்கள் உண்டு, உணர்ச்சி ரீதியான பலனை தொலைக்கிற நேரங்கள் உண்டு. உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லாம சக்தியற்ற எத்தனையோ சூழ்நிலை நிற்போம். ஆனா ஜெபிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து நின்று அப்பான்னு கையை உயர்த்தும் பொழுதே பலவீனங்களை நீக்கி பலத்தால் இடை கட்டுகிறவர். இந்த காலை வேளையிலே ஒரு உன்னத வல்லமை, தேவனுடைய வல்லமை இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி சுவாமி, அவர்களும் பவுலோடு கூட சேர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக அவர்களை பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் பலனாகிய
God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.